தென்னிந்திய சினிமாவை பெருமைப்படுத்துற வகையில வருடம் சைமா விருது வழங்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஆகஸ்ட் 6 மற்றும் 7ஆம் தேதி, அதாவது நேற்றுக்கும் இன்றைக்கும் இந்த விருது வழங்குற விழா மிக பிரம்மாண்டமா துபாயில நடைபெற்றது. நேற்றுக்கு தெலுங்கு மற்றும் கன்னட படங்களுக்கு விருது வழங்கினாங்க. இன்னைக்கு தமிழ் மற்றும் மலையாள படங்களுக்கு விருது வழங்கியிருக்காங்க. இந்த விருது விழாவுல எண்ணற்ற சினிமா நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டு விழா மேடையை அலங்கரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ருதிகாசன், அமலா பால், கீர்த்தி சுரேஷ், தேவ்ஸ்ரீ பிரசாந்த் இன்னும் சில பேர் டான்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாருமே பேரார்மா காத்துட்டு இருக்கிற தமிழ் படங்களோட வின்னர் லிஸ்ட் வெளியாகி இருக்கு. மிக அதிகமாக பார்க்கப்பட்ட பாடலுக்கான விருது விஐபி டைட்டில் சாங்குக்காக அனிருத்துக்கும், சிறந்த பாடலாசிரியர் விருது வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக தனுஷுக்கும், சிறந்த நடன இயக்குனர் விருது கத்தி படத்துக்காக சோஃபி மாஸ்டருக்கும், ஜிகர்தண்ட படத்துக்காக பாபி சிம்ஹாவுக்கு சிறந்த துணை நடிகர் விருதும், வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக சரண்யா பொன்வரனுக்கு சிறந்த துணை நடிகை விருதும், சிறந்த அறிமுக நடிகர் விருது கயல் படத்துக்காக சந்திரனுக்கும், சிறந்த அறிமுக நடிகை விருது மெட்ராஸ் படத்துக்காக கேத்ரினா டெஸ்ஸாவுக்கும், மோஸ்ட் ரொமான்டிக் ஸ்டார் அவார்ட் ஜெயம் ரவிக்கும், பிரைட் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா தனுஷுக்கும், வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக சிறந்த அறிமுக இயக்குனர் விருது வேல்ராஜுக்கும், வாழ்நாள் சாதனையாளர் விருது பாரதிராஜ் அவர்களுக்கும், கத்தி படத்துக்காக சிறந்த வில்லன் விருது நீல்நிதின் முகேஷுக்கும், சிறந்த காமெடியன் வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக விவேக்குக்கும், சிறந்த இசையமைப்பாளர் விருது கத்தி படத்துக்காக அனிருத்துக்கும், சிறந்த அறிமுக தயாரிப்பாளர் சதுரங்க வேட்டை படத்துக்காக மனோபால் அவர்களுக்கும், ஸ்டைலிஷ் ஆக்ட்ரஸ் ஆஃப் சவுத் இந்தியா அமி ஜாக்சனுக்கும், கிரிட்டிக்ஸ் அவார்ட் சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த நடிகைக்காக மெட்ராஸ் படத்துக்காக கார்த்திக்கும், வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக அமலா பாலுக்கும், சிறந்த இயக்குனர் விருது மெட்ராஸ் படத்துக்காக பா ரஞ்சித்துக்கும், சிறந்த நடிகை விருது அரண்மனை படத்துக்காக ஹன்ஸ்கா மோட்வானிக்கும், சிறந்த நடிகர் விருது வேலையில்லா பட்டதாரி படத்துக்காக தனுஷுக்கும், சிறந்த படம் கத்திக்காக விருது வழங்கப்பட்டிருக்கு. விருது பெற்ற அனைவருக்கும் பிளஸ் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.